ஓம் சாந்தி. இன்றைய முரளி 15/2/2025 பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, தந்தை உங்களுக்கு தேவ தர்மத்தையும் உயர்ந்த கர்மத்தையும் கற்பிக்கிறார். அதனால் உங்கள் மூலமாக எந்த அசுர செயலும் நடக்கக்கூடாது. புத்தி மிக சுத்தமாக இருக்க வேண்டும். கேள்வி: தேக அபிமானத்திற்கு வருவதால் ஏற்படும் முதல் பாவம் என்ன? பதில்: தேக அபிமானம் இருந்தால் தந்தையின் நினைவிற்கு பதிலாக தேகதாரியின் நினைவு வரும். கெட்ட பார்வை தொடரும், கெட்ட எண்ணங்கள் வரும். இது மிகப்பெரிய பாவம். அப்போது மாயா யுத்தம் செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உடனே எச்சரிக்கையாகி விட வேண்டும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஆன்மீக தந்தை எங்கிருந்து வந்திருக்கிறார்? ஆன்மீக உலகில் இருந்து வந்திருக்கிறார். அதை நிர்வாண தாமம் அல்லது சாந்தி தாமம் என்று சொல்கிறார்கள். இது கீதையின் விஷயம். இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது என்று உங்களிடம் கேட்கிறார்கள். இது அதே கீதை ஞானம் என்று சொல்லுங்கள். கீதையின் பாகம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை தந்தை கற்பிக்கிறார். பகவான் வாக்கு இருக்கிறது தானே. பகவானாக ஒருவரே இருக்கிறார். அவர் அமைதி கடல். இருப்பதும் சாந்தி தாமத்தில் தான். அங்கே நாமும் இருக்கிறோம். இது பதித்த உலகம், பாவாத்மாக்களின் தமோ பிரதான உலகம் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். உண்மையில் ஆத்மாக்கள் நாம் இந்த நேரம் தமோ பிரதானமாக இருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி சதோ பிரதானத்தில் இருந்து இப்போது தமோ பிரதானத்திற்கு வந்திருக்கிறோம். இது பழைய உலகம், அதாவது கலியுகம். இந்த எல்லா பெயர்களும் இந்த நேரத்திற்கு இருக்கின்றன. பழைய உலகத்திற்கு பிறகு புதிய உலகம் வரும். எப்போது உலகம் மாற வேண்டி இருந்ததோ அப்போது தந்தை வந்து ராஜயோகத்தை கற்பித்தார். அப்போது மகாபாரத யுத்தம் நடந்தது. பாரதவாசிகளுக்கு தெரியும் என்ன தவறு நடந்திருக்கிறது. ஒன்று, கல்பத்தின் ஆயுளை மறந்துவிட்டார்கள். அடுத்து கீதையின் பகவானையும் மறந்துவிட்டார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரை காட்பாதர் என்று சொல்ல முடியாது. காட்பாதர் என்று ஆத்மா சொல்கிறது. அவர் நிராகாரராக இருக்கிறார். உருவமற்ற தந்தை என்னை நினைவு செய்யுங்கள் என்று ஆத்மாக்களுக்கு சொல்கிறார். நானே பதித்த பாவனரையே, பதித்த பாவனரே என்று என்னை அழைக்கிறார்கள். கிருஷ்ணர் தேகதாரி தானே. எனக்கு எந்த உடலும் இல்லை. நான் நிராகாரியாக இருக்கிறேன். நான் மனிதர்களுக்கு தந்தை இல்லை, ஆத்மாக்களுக்கு தந்தை. இதை நன்கு உறுதி செய்ய வேண்டும். ஆத்மாக்கள் நாம் இந்த தந்தையிடமிருந்து அடிக்கடி ஆஸ்தி பெறுகிறோம். இப்போது 84 பிறவிகள் முடிந்துவிட்டன. தந்தை வந்திருக்கிறார். பாபா பாபா என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். தந்தையை அதிகம் நினைவு செய்ய வேண்டும். முழு கல்பமும் மனித தந்தையை நினைவு செய்தீர்கள். இப்போது தந்தை வந்திருக்கிறார். மனித உலகில் இருந்து அனைத்து ஆத்மாக்களையும் திரும்ப அழைத்து செல்கிறார். ஏனென்றால் ராவண ராஜ்யத்தில் மனிதர்களுக்கு துர்க்கதி ஏற்பட்டு இருக்கிறது. அதனால் இப்போது தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இப்போது இருப்பது ராவண ராஜ்யம் என்பதும் மனிதர்களுக்கு யாருக்கும் புரியவில்லை. ராவணனின் அர்த்தத்தையே புரிந்து கொள்ளவில்லை. தசரா கொண்டாடும் ஒரு பழக்கம் ஏற்பட்டு இருக்கிறது, அவ்வளவுதான். உங்களுக்கும் எந்த அர்த்தமும் புரியாமல் இருந்தது. மற்றவர்களுக்கு அறிவு கொடுப்பதற்காக இப்போது உங்களுக்கு அறிவு கிடைத்திருக்கிறது. ஒருவேளை மற்றவருக்கு புரிய வைக்க முடியவில்லை என்றால் தாமும் அறியாமல் இருக்கிறீர்கள். தந்தையிடம் சிருஷ்டி சக்கரம் ஞானம் இருக்கிறது. நாம் அவரது குழந்தைகளாக இருப்பதால் நம்மிடம் இந்த ஞானம் இருக்க வேண்டும். இது உங்கள் கீதா பாடசாலை. இதன் உத்தேசம் என்ன? இப்படி லட்சுமி நாராயணராக வேண்டும். இது ராஜயோகம். நரனிலிருந்து நாராயணராகவும் நாரியிலிருந்து லட்சுமியாகவும் மாறுவதற்கு இந்த ஞானம் இருக்கிறது. அந்த மனிதர்கள் உட்கார்ந்து கதைகளை சொல்கிறார்கள். இங்கே நாம் படிக்கிறோம். நமக்கு தந்தை ராஜயோகத்தை கற்பிக்கிறார். இதை கல்பங்களின் சங்கம யுகத்தில் கற்பிக்கிறார். நான் பழைய உலகை புதிய உலகமாக மாற்ற வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். புது உலகில் இவர்களது ராஜ்யம் இருந்தது, பழையதில் இல்லை. பிறகு நிச்சயம் வர வேண்டும். சக்கரத்தை அறிந்து கொண்டீர்கள். முக்கிய தர்மங்கள் 4. இப்போது தேவ தர்மமே இல்லை. தேவ தர்மமும் தேவ கர்மமும் கெட்டுவிட்டன. இப்போது மீண்டும் உங்களுக்கு உயர்ந்த தேவ தர்மமும் உயர்ந்த கர்மமும் கற்பிக்கப்படுகின்றன. எனவே என் மூலமாக எந்த அசுர செயலும் நடக்கவில்லை தானே. மாயாவின் காரணத்தால் எந்த கெட்ட எண்ணமும் புத்தியில் வரவில்லை தானே. கெட்ட பார்வை இருப்பதில்லை தானே என்று தன் மீது கவனம் கொடுக்க வேண்டும். ஒருவர் கெட்ட பார்வை பார்த்தால், அதாவது ஒருவரிடம் கெட்ட எண்ணம் வருவதை பார்த்தால் உடனே அவரை எச்சரிக்க வேண்டும். அவரோடு சேரக்கூடாது. உன்னிடம் மாயா பிரவேசம் செய்த காரணத்தால் இந்த கெட்ட எண்ணம் வருகிறது என்று சொல்லி அவருக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். யோகத்தில் அமரும்போது தந்தையின் நினைவிற்கு பதிலாக யாருடைய தேகத்தின் பக்கமாவது எண்ணம் சென்றால் மாயாவின் யுத்தம் நடக்கிறது. நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதில் புத்தி மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். வேடிக்கை விளையாட்டாலும் நிறைய இழப்பு ஏற்படுகிறது. அதனால் உங்கள் வாயிலிருந்து எப்போதும் சுத்தமான வார்த்தைகளே வெளிப்பட வேண்டும்.
கெட்ட வார்த்தை வரக்கூடாது, வேடிக்கை விளையாட்டு எதுவும் கூடாது. நான் சிரிப்பதற்காக அப்படி சொன்னேன் என்பதும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. விகாரத்தின் வாடை வீசும்படி விளையாட்டாகவும் எதையும் செய்யக்கூடாது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நிர்வாண சாமியார்கள் இருப்பது உங்களுக்கு தெரியும். அவர்களின் எண்ணம் விகாரத்தின் பக்கம் செல்வதில்லை என்பது உங்களுக்கு தெரியும். தனியாகவே வாழ்கிறார்கள். எனினும் யோகம் இல்லாமல் கர்மேந்திரியங்களின் சஞ்சலத்தை போக்க முடியாது. காம விரோதி அப்படி இருக்கிறது. யோகம் முழுமையாக இல்லாத போது அது யாரை பார்த்தாலும் நிச்சயம் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். தன்னை பரீட்சை செய்து பார்க்க வேண்டும். தந்தையின் நினைவிலேயே இருந்தால் இப்படி எந்த வியாதியும் இருக்காது. யோகத்தில் இருந்தால் இப்படி நடக்காது. சத்தியுகத்தில் எந்தவித குப்பைகளும் இருக்காது. சலனம் ஏற்பட அங்கே ராவணனின் சஞ்சலமே இருக்காது. அங்கே யோகி வாழ்க்கை இருக்கும். இங்கும் மனநிலை மிக உறுதியாக இருக்க வேண்டும். யோக பலத்தால் இந்த வியாதிகள் எல்லாம் முடிந்துவிடும். இதற்கு கடின உழைப்பு தேவை. ராஜ்யம் பெறுவது ஒன்றும் சித்தி வீடு கிடையாது. முயற்சி செய்ய வேண்டும் தானே. அதற்காக எது நடந்தாலும் சரி பாக்கியத்தில் இருப்பது கிடைக்கும் என்று இருக்கக்கூடாது. தாரணையே செய்யவில்லை என்றால் சில்லறை பைசா அளவிற்கு பதவி பெற தகுதியோடு இருக்கிறீர்கள். நிறைய பாடங்கள் இருக்கின்றன. சிலர் ஓவியத்தில், சிலர் விளையாட்டில் மதிப்பெண்களை பெறுகின்றன. அவை பொதுவான பாடங்கள். அதேபோல் இங்கும் பாடங்கள் இருக்கின்றன. ஏதாவது கொஞ்சம் கிடைக்கும். மற்றபடி அரச பாக்கியம் கிடைக்காது. அதற்கு சேவை செய்ய வேண்டும். அப்போது அரச பாக்கியம் கிடைக்கும். அதற்கு மிகுந்த முயற்சி தேவை. பலரது புத்தியில் உட்கார்வதே இல்லை. அது உணர்வு செரிக்காததை போல இருக்கிறது. உயர்ந்த பதவி பெறுவதற்கு தைரியம் இருப்பதில்லை. இதையும் வியாதி என்றே சொல்வார்கள். நீங்கள் எந்த விஷயத்தை பார்த்தும் பாராமல் இருங்கள். ஆன்மீக தந்தை நினைவிலிருந்து பிறருக்கு வழி சொல்ல வேண்டும். குருடருக்கு ஊன்றுகோலாக வேண்டும். உங்களுக்கு வழி தெரியும். படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானமும் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியும் மகாரதிகளின் புத்தியில் சுற்றி கொண்டே இருக்கின்றன. குழந்தைகளின் மனநிலையும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. ஒருவர் பெரிய செல்வந்தராவது எங்கே, ஒருவர் முற்றிலும் ஏழையாவது எங்கே? அரச பதவியிலும் வித்தியாசம் இருக்குதானே. மற்றபடி அங்கே ராவணன் இல்லாத காரணத்தால் துக்கம் ஏற்படாது. மற்றபடி செல்வத்தில் வித்தியாசம் இருக்கும். செல்வத்தால் சுகம் கிடைக்கும். எந்த அளவு யோகத்தில் இருப்பீர்களோ அந்த அளவு ஆரோக்கியம் மிகவும் நன்றாக இருக்கும். முயற்சி செய்ய வேண்டும். பலரது நடத்தை அஞ்ஞானி மனிதர்களின் நடத்தையை போல இருக்கிறது. அவர்களால் யாருக்கும் நன்மை செய்ய முடியாது. எப்போது பரீட்சை வருமோ அப்போது யார் எத்தனை மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெறுவார்கள் என்பது தெரிந்துவிடும். பிறகு அந்த நேரம் ஐயோ ஐயோ என அழ நேரிடும். பார்த்தாத இருவரும் எவ்வளவு புரிய வைத்து கொண்டே இருக்கிறார்கள். நன்மை செய்வதற்கு தந்தை வந்திருக்கிறார். தனக்கும் நன்மை செய்து கொள்ள வேண்டும், பிறருக்கும் நன்மை செய்ய வேண்டும். வந்து பதித்தர்கள் எங்களுக்கு பாவனமாக மாறும் வழியை சொல்லுங்கள் என்று தந்தை அழைக்கிறார்கள். அதனால் நீ உன்னை ஆத்மா என்று உணர்ந்து தேக அபிமானத்தை விலக்கி என்னை நினைவு செய் என்று தந்தை ஸ்ரீமத் தருகிறார். எவ்வளவு எளிய மருந்து. நாங்கள் ஒரு பகவான் தந்தையை மட்டும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுங்கள். வந்து பதித்தர்களை பாவனமாக்குங்கள் என்று சொல்லி என்னை அழைக்கும் பொழுது நான் வரவேண்டியிருக்கிறது என்று அவர் சொல்கிறார். பிரம்மாவிடமிருந்து உங்களுக்கு எதுவும் கிடைக்க வேண்டியதில்லை. அவரோ அண்ணன், தாதா, அப்பா இல்லை. தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கும். பிரம்மாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்காது. நிராகார தந்தை இவர் மூலமாக தத்தெடுத்த ஆத்மாக்கள் நமக்கு கற்பிக்கிறார். இவருக்கும் பாடம் கற்பிக்கிறார். பிரம்மாவிடமிருந்து எதுவும் கிடைக்க வேண்டியதில்லை. ஆஸ்தி இவர் மூலமாக தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. கொடுப்பவர் ஒருவரே, புகழெல்லாம் அந்த ஒருவருக்கே இருக்கிறது. அவர் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளலாக இருக்கிறார். இவரோ பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரி ஆகிறார். சத்தியுகத்தில் இருந்தார். பிறகு 84 பிறவிகள் எடுத்து இப்போது பதித்தமாகிவிட்டார். பிறகு பூஜைக்குரியவராக தூய்மையாக மாறிக்கொண்டு இருக்கிறார். நாம் தந்தையிடமிருந்து கேட்கிறோம். எந்த மனிதனிடமிருந்து கேட்பதில்லை. மனிதர்களுடையது பக்தி மார்க்கமாக இருக்கிறது. இது ஆன்மீக ஞான மார்க்கம். ஞானம் ஒரு ஞான கடலிடம் மட்டுமே இருக்கிறது. மற்றபடி இந்த சாஸ்திரங்கள் போன்ற எல்லாம் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவை. சாஸ்திரங்கள் போன்றவற்றை படிப்பது பக்தி மார்க்கம். ஞான கடலாக இருப்பவர் ஒரு தந்தை மட்டுமே. ஞான நதிகள் நாம் ஞான கடலில் இருந்து தோன்றி இருக்கிறோம். மற்றபடி அவையெல்லாம் தண்ணீர் கடலாகவும் நதிகளாகவும் இருக்கின்றன. இந்த எல்லா விஷயங்களையும் குழந்தைகள் கவனத்தில் வைக்க வேண்டும். அகநோக்கிலிருந்து புத்தியை வேலை வாங்க வேண்டும். தன்னைத்தான் திருத்துவதற்கு அகநோக்கிலிருந்து தன்னை சோதிக்க வேண்டும். ஒருவேளை வாயிலிருந்து ஏதாவது கெட்ட வார்த்தை வந்தால் அல்லது கெட்ட பார்வை சென்றால் எனது வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஏன் வந்தது, எனது பார்வை ஏன் அசுத்தமானது என்று தன்னை தண்டிக்க வேண்டும். தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். அடிக்கடி கவனம் கொடுக்க வேண்டும். அப்போதே உயர்ந்த பதவி பெற முடியும். வாயிலிருந்து கடும் சொற்கள் வரக்கூடாது. தந்தை அனைத்து வித அறிவுகளையும் கொடுக்க வேண்டியிருக்கிறது. தந்தை அனைத்து வித அறிவுரைகளையும் கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஒருவரை பைத்தியம் என்று சொல்வதும் கெட்ட வார்த்தையாக இருக்கிறது. மனிதர்களுக்கு யாரை குறித்து என்ன தோன்றுகிறதோ அதை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். நாம் யாருக்கு புகழ் பாடுகிறோம் என்று எதையும் அறியாமல் இருக்கிறார்கள். ஒரு பதித்த பாவன தந்தைக்கு மட்டுமே புகழ் பாட வேண்டும். வேறு யாருமே கிடையாது. பிரம்மா, விஷ்ணு, சங்கரையும் பதித்த பாவனர் என்று சொல்ல முடியாது. அவர்கள் யாரையும் தூய்மையாக்குவது கிடையாது.
பதித்தர்களை பாவனமாக மாற்றுபவர் ஒரு தந்தை மட்டுமே. புது உலகம், தூய உலகம் அது இப்போது இல்லை. சொர்க்கத்தில் தூய்மை இருக்கும், தூய்மையும் கடலும் இருக்கும். இப்போது இங்கே இருப்பது ராவணராஜ்யம். குழந்தைகள் இப்பொழுது ஆத்மா அபிமானியாக மாற அதிக முயற்சி செய்ய வேண்டும். வாயிலிருந்து எந்த கற்களோ அதாவது கெட்ட வார்த்தைகளோ வரக்கூடாது. மிக அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். கெட்ட பார்வையும் மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. மிகுந்த முயற்சி தேவை. ஆத்மா அபிமானமே அழியாத அபிமானம். தேகமோ அழியக்கூடியது. ஆத்மாவை யாரும் அறியவில்லை. ஆத்மாவிற்கு தந்தையாக நிச்சயம் யாராவது இருப்பார் தானே. நாம் அனைவரும் பாய் பாய் என்று சொல்லவும் செய்கிறார்கள். பிறகு அனைவருக்குள்ளும் பரமாத்மா தந்தை எப்படி இருக்க முடியும்? எப்படி அனைவரும் தந்தையாக முடியும்? இவ்வளவு கூட அறியவில்லை. அனைவருக்கும் தந்தையாக இருப்பவர் ஒருவரே. அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. அவரது பெயர் சிவன். சிவராத்திரி கொண்டாடுகிறார்கள். ருத்ரராத்திரி அல்லது கிருஷ்ணராத்திரி என்று சொல்வதில்லை. மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. இவையெல்லாம் அவரது உருவங்கள், அவரது லீலைகள் என்று சொல்கிறார்கள். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைப்பதால் அந்த தந்தையிடம் ஸ்ரீமத்துப்படி நடக்க வேண்டும் என்பது இப்போது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். வேலைக்காரர்களுக்கும் அறிவுரை கொடுக்க வேண்டும். அப்போது அவர்களுக்கு ஏதாவது நன்மை ஏற்படும். எனினும் தானே நினைவு செய்ய முடியாத போது மற்றவருக்கு என்ன நினைவு கொடுப்பீர்கள்? ராவணன் முற்றிலும் பதித்தமாக மாற்றுகிறான். பிறகு தந்தை வந்து தேவபூமியாக மாற்றுகிறார். அதிசயமாக இருக்கிறது தானே. யாருடைய புத்தியிலும் இந்த விஷயங்கள் இருப்பதில்லை. இந்த லட்சுமி நாராயணர் எவ்வளவு உயர்ந்த தேவலோகவாசியாக இருந்து எவ்வளவு பதித்தமாக மாறிவிட்டார்கள். அதனால் பிரம்மாவின் பகல், பிரம்மாவின் இரவு என்று சொல்லப்படுகிறது. சிவன் கோவிலில் நீங்கள் அதிக சேவை செய்ய முடியும். நீ என்னை நினைவு செய் என்று தந்தை சொல்கிறார். வாசல் வாசலாக அலைவதை விட்டுவிடுங்கள். இந்த ஞானம் அமைதி பெறுவதற்காக இருக்கிறது. தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் சதோ பிரதானமாக மாறுவீர்கள். இந்த மந்திரத்தை மட்டும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். எதுவரை நன்கு உறுதியாகவில்லையோ அதுவரை யாரிடமிருந்து பைசாவை பெறக்கூடாது. நான் பவித்திரமாக இருப்பேன் என்று உறுதிமொழி கொடுங்கள். அப்போதே நாங்கள் உங்கள் கைகளில் சாப்பிட முடியும், எதையும் பெற முடியும் என்று சொல்லுங்கள். பாரதத்தில் கோவில்கள் நிறைய இருக்கின்றன. வெளிநாட்டவர் போன்ற யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களிடம் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற செய்தியை நீங்கள் கொடுக்க முடியும். நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளை அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். 1. விகாரங்களின் வாடை வீசும்போது எந்த வேடிக்கை விளையாட்டையும் செய்யாதீர்கள். தன்னை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வாயிலிருந்து கடும் சொற்கள் வரக்கூடாது. 2. ஆத்மா அபிமானியாகி மாறுவதற்கு மிகுந்த பயிற்சி செய்ய வேண்டும். அனைவரோடும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். அசுத்த பார்வை போகக்கூடாது. அசுத்த பார்வை போனால் தனக்குத்தானே தண்டனை கொடுக்க வேண்டும். வரதானம். நிரந்தர நினைவு மற்றும் சேவையின் சமநிலை மூலமாக குழந்தை பருவ குறும்புகளை முடித்து வான்பிரஸ்தி ஆகுக. சின்ன சின்ன விஷயங்களில் சங்கம யுகத்தின் விலை மதிப்பற்ற நேரத்தை இழப்பது குழந்தை பருவ குறும்பாக இருக்கிறது. இப்போது இந்த குறும்பு அழகாக இருப்பதில்லை. வான்பிரஸ்தத்தில் ஒரு காரியம் மட்டுமே இருக்கும். அது தந்தையின் நினைவு மற்றும் சேவை. இதை தவிர வேற எந்த நினைவும் வரக்கூடாது. எழுந்தாலும் நினைவு மற்றும் சேவை, உறங்கினாலும் நினைவு மற்றும் சேவை. நிரந்தரமாக இந்த சமநிலை இருக்க வேண்டும். திரிகால்தரிசியாகிய குழந்தை பருவ விஷயங்களுக்கு, குழந்தை பருவ சமஸ்காரங்களுக்கு முடிவு விழா கொண்டாடுங்கள். அப்போது வான்பிரஸ்தி என்று சொல்வார்கள். ஸ்லோகன். அனைத்து பிராப்திகளும் நிறைந்த ஆத்மாவின் அடையாளம் திருப்தி. திருப்தியாக இருங்கள், பிறரை திருப்திப்படுத்துங்கள். அவ்யக்த செய்கை. ஏகாந்த பிரியராகுங்கள். ஒற்றுமையும் ஒரு முகத்தையும் கொண்டு வாருங்கள். ஏகாந்தத்தில் ஒன்று ஸ்தூலமாக இருக்கிறது, மற்றது சூட்சுமமாக இருக்கிறது. ஏகாந்த ஆனந்தத்தின் அனுபவியாகுங்கள். அப்போது புறநோக்கு நன்றாக இருக்காது. அவ்யக்த ஸ்திதியை அதிகமாக்குவதற்கு ஏகாந்தத்தில் விருப்பம் கொள்ளுங்கள். ஒற்றுமையோடு கூடவே ஏகாந்த பிரியராகவும் ஆகுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.